டைரக்டர் சிம்புதேவன் அவர்களுடைய போட் திரைப்படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. மெயினான விஷயம் என்ன, சிம்புதேவன் அவர்கள் ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் டைரக்டர் ஆஃப் தமிழ் சினிமாங்கிறத இந்த இடத்துல நான் குறிப்பிட நினைக்கிறேன். அவரோட பிலிமோகிராஃபி எடுத்து பாத்தீங்கன்னாலே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். சும்மா ஒரு காதல் கதை எடுத்தோம், இல்ல ஒரு கில்லர் ஜேர்னர் எடுத்தோம், இல்ல ஒரு டோட்டல் ஆக்ஷன் மாஸ் என்டர்டெயின் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம அவ்வளோ வெர்சட்டாலிட்டி அவருடைய ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து காட்டிட்டு இருப்பாரு. ஆனா அதுக்கு எந்த இடத்துலயுமே அவர் ப்ராப்பரா அப்ரிஷியேட் பண்ணப்படலைங்கிறது எனக்கு இருக்கிற ஒரு பெரிய வருத்தம் தான். அவருடைய முதல்ல இருந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். He was a cartoonist. அதுக்கப்புறமா அவர் ஒரு டைரக்டரா மாறினவர். அவருடைய முதல் படமே இம்சையரசன் 23ஆம் புலிகேசி. வடிவேலு அவர்களை ஒரு ஹீரோ சேஞ்ச் கொடுத்தது அவர் தான். அதுக்கு முன்னாடி நிறைய அந்த குரூப்போட ஹீரோவா பண்ணியிருக்கிறவரு தனியா ஒரு ஹீரோவா பண்ணியிருந்தாரு. அதுல நிறைய ஸ்பூஃப அப்பவே பண்ணியிருக்காங்க. இது சிவா அவர்கள் நடிச்ச தமிழ் படத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம். அந்த படத்துலயே அவ்வளவு ஸ்பூஃப்கான விஷயங்கள் இருக்கும். நிறைய இடத்துல அவரே கலாய்ச்சிருப்பாரு. டூயல் ரோல் படம் பண்ணா வேற என்ன புதுசா பண்ணிட முடியும்னு அங்க வர கேரக்டர்ஸ் வச்சே பேசுற மாதிரி அப்பப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸையும் அந்த படத்துல அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு நான் அடுத்தடுத்து வரேன். அவருடைய படங்கள்ல இம்சையரசன் 23ஆம் புலிகேசி அவருடைய முதல் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. வடிவேல் அவர்களை ஒரு ஹீரோவா எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சது அந்த படத்துக்கு அப்புறமா தான். அவருடைய அடுத்த படம் அரையன் 305 கடவுள். அந்த படத்துல பாத்தீங்கன்னா சந்தானத்தையும் கஞ்சா கருப்பையும் லீட் ரோல்ல வச்சு பண்ணியிருப்பாரு. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா அவருடைய படங்கள்ல ஹீரோஸ் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா அவர் காமெடியன்ஸ் ஹீரோவா டர்ன் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸையும் கொடுத்திருப்பாரு. வடிவேலு அவர்களுக்கு நடந்தது, சந்தானம் கஞ்சா கருப்புக்கு நடந்திருக்கு. இப்ப அவர் யோகி பாபு வச்சு போட் எடுத்திருக்காரு. சரி, அரையன் 305 கடவுளுக்கு வருவோம். அந்த படம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும். ஒருவேளை நிறைய பேர் சொல்லுவாங்க இது ப்ரூஸ் ஆல்மைட்டி படத்தோட ரீமேக் பண்ணு. ரீமேக் கிடையாது. ப்ரூஸ் ஆல்மைட்டி இருக்கிற கோர் கான்செப்ட் எடுத்து இதுல நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே நம்ம தமிழுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அண்ட் அது ஒரு புது ட்ரை நம்ம தமிழுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கு அடுத்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம். அவருடைய பிலிமோகிராஃபிலேயே ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ்ங்கிறது இந்த படம் தான். அதாவது நிறைய படங்கள், அதாவது கௌபாய் வெஸ்டர்ன் சைட் படங்களை அவ்வளவு ஸ்பூஃப் பண்ணியிருப்பாரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பலர் அவருடைய விஷனை கண்டுக்கலங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த படத்துல இண்டியானா ஜோன்ஸ் ட்ரோல் பண்ணியிருப்பாரு, அவர் இங்கேயும் வந்துட்டாரா அப்படின்னு. நம்ம எல்லாருமே இண்டியானா ஜோன்ஸ் படம் பார்த்து வாவ்னு வியந்து போயிருப்போம். ஒரு ட்ரெஷரை ஹண்ட் பண்றத அவ்வளவு ஃபன்னா காட்டியிருப்பாரு. சின்ன சின்ன குழந்தைகளை வச்சு எப்படி எல்லாம் ஃபன்னா இருக்கு, சின்ன சின்ன குழந்தைங்க விளையாட்டுக்குள்ள வச்சு எப்படி ட்ரெஷர் ஹண்ட் பண்ண முடியும், அந்த ட்ரெஷர் ஹண்ட்ல என்னெல்லாம் ஃபன் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும்னு அவ்வளவு யோசிச்சிருப்பாரு. அதுவும் அந்த படத்துல சாம்ஸ் அண்ட் எம்எஸ் பாஸ்கர் அவங்களுடைய ரோல்லாம் இர்ரீப்ளேசபிள். ஒரு புது மொழி, பாகுபலிக்கு முன்னாடியே புது மொழியை வச்சு அவர் நிறைய பண்ணிருப்பாரு. அவர் பேசுறது ஒரு லாங்குவேஜாவே இருக்காரு, அதுக்கு ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் கடைசியில ட்ரெஷர் ஹண்ட்ல அவர் சொல்ற விஷயம் இன்னும் ஃபன்னா இருக்கும். ட்ரெஷர்னாலே உள்ளதா இருக்குமா வெளியேதாண்டா இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும். அந்த மாதிரி படம்லாம் அப்ப வரைக்கும் வந்ததும் இல்ல, அதுக்கப்புறம் யாரால பண்ணவும் முடியல. சோ இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் இஸ் a trademark அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே பார்த்தோம், மாநாடுல டைம் லூப் வச்சு பண்ணிருக்கோங்கப்பா. வெங்கட் பிரபு இஸ் a genius. எஸ், வெங்கட் பிரபு இஸ் a genius. ஆனா அதுக்கு முன்னாடியே அதை சிம்புதேவன் பண்ணிட்டார். ஒரு கண்ணியும் 3 களவாணிகள்னு ஒரு படம் இருக்கும். அந்த படம் ஆக்சுவலி டைம் லூப் பேஸ் பண்ணதுதான். கடைசியில அவங்க சேர்றாங்களா இல்லையாங்கிறத டைம் லூப் பேசிஸ்ல காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல அந்த படத்துக்கு ஒரு ஆவரேஜான ஒரு ரெஸ்பான்ஸ்டா வந்தது. ஆனா அவ்வளோ பர்ஃபெக்டா அந்த ஸ்கிரீன் பிளே அவர் மேக் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ நல்லா இருக்கும், நிறைய டீடைலிங் இருக்கும். முடிஞ்சா இந்த படங்கள்லாம் கொஞ்சம் ரீவாச் பண்ணுங்க. அடுத்து அவருடைய படம் தான் புலி. இப்பவும் நான் சொல்றேன், புலி திரைப்படம் விஜய் அவர்கள் பண்ணாம வேற யாராவது காமெடி ஹீரோஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் சக்சஸ். அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு தேவையான எல்லாமே அந்த படத்துல இருந்தது. ஒரு சின்ன குழந்தைங்க ரசிக்கிற எல்லா விஷயமும் ஃபன் எலிமெண்ட் இருந்தது. பட் ஒரு சில விஷயங்கள் அவருடைய ஃபேன்ஸ்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் விஜய் அவர்களே சொல்லியிருந்தாரு, அதாவது கிட்ஸுக்காக பண்ண படம்னு. அது விஜய் அவர்கள் பண்ணாம வேற யார் பண்ணியிருந்தாலும் புலி இஸ் a blockbuster success அப்படிங்கறத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் he took a nearly 6 years long gap. He came up with கசட தபர. கசட தபரங்கிறது ஒரு ஹைப்பர் லிங்க் மூவி. ஹைப்பர் லிங்க் மூவி எடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனா அது அவர் படம் மூலியமா அவ்வளவு ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாரு. எங்கெங்க இருந்தோ கொண்டு அந்த படத்தை செம்மையா கனெக்ட் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு அந்த கசட தபர மூவி பாருங்க. அண்ட் நவ் he is coming up with boat.
இவருடைய படங்கள்ல நான் சொல்லிட்டே இருந்தேன்ல, நிறைய விஷயம் அவரோட படங்கள் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை நீங்க பார்க்க முடியும், கடவுள் பத்தின அவருடைய புரிதலை பார்க்க முடியும், அவ்வளவு விஷயம் இருக்கும். பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பத்தி நான் இந்த இடத்துல குறிப்பிடுறேன். புலிகேசி 23ஆம் புலிகேசி எல்லாருக்கும் ஒரு ஃபன் படமா தான் தெரியும். அந்த படம் வந்தபோது நானும் அதை ரொம்ப ஃபன்னான ஒரு படமா தான் பார்த்தேன். ஆனா இப்ப அந்த படத்தை நீங்க ரீவாச் பண்ணி பாருங்களேன், அதுக்குள்ள அவ்வளவு அரசியல் பேசியிருப்பாரு. அவரு ஜாதி சண்டையை வந்து அவ்வளவு ஃபன்னா கொண்டு போயிருப்பாரு. நாகபதனி அப்படிங்கிற ஒரு 2 அணி மோதிர மாதிரியும் அதுல வந்து சச்சின் டெண்டுல்கர் வாய்ஸ் எல்லாம் வச்சு பேசிட்டு இருப்பாரு. நார்மலா பாக்குற ஆடியன்ஸ்க்கு அது காமெடியாவும், இந்த ஜாதி சண்டை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஓகே இததான் அவர் வந்து ஸ்பூஃபா மாத்தி இருக்காருங்கிறதும் புரிய வரும். அரசே வந்துட்டு அந்த குடியை விற்கிறதெல்லாம் வந்து அக்கா மாடா அப்படின்னு போட்டு அதையுமே அவர் ட்ரோல் பண்ணியிருப்பாரு. நிறைய விஷயங்களை பொலிட்டிக்கலி அவர் பேசியிருப்பாரு. அரையன் 305 கடவுள்ல பேசியிருப்பாரு. மெயினா அரையன் 305 கடவுள்ல வந்து அவருடைய கடவுள் பத்தின தாட்டை வந்து அவரு சொல்லியிருப்பாரு. அது ஒரு 4 நிமிஷம் சீன் முடிஞ்சா யூடியூப்ல இருக்கும், நீங்க செக் பண்ணலாம். அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு. உங்களால அந்த தன்னம்பிக்கை இருக்கு, நானே ஓட முடியும்னு நினைக்கிறீங்க, ஆனா ஒரு சிலருக்கு அந்த தடி தேவை, அந்த தடி தான் கடவுள் அப்படிம்பாரு. அதை கடவுளையே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண வச்சிருப்பாரு. தட் இஸ் சம்திங் மார்வலஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த சீன் முடிஞ்சு அவர் வெளியே போகும்போது, பிரகாஷ் ராஜ் அவர் வந்து இதை விட்டு வெளியே போகும்போது மேல ஒரு போர்டு இருக்கும், காட் இஸ் நோவேர் அப்படின்னு. உடனே அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் சொல்லுவாரு, கடவுள் எல்லா இடத்துலயும் நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம், ஆனா இந்த போர்டுல இல்ல அப்படிம்பாரு. அது வந்து காட் இஸ் நோவேர்னு இருக்கும். அந்த என் ஓவை மட்டும் சேர்த்திடுவார், காட் இஸ் நவ் ஹியர் அப்படிங்கிற மாதிரி அந்த போர்டு இருக்கும். அந்த போர்டு அந்த டபிள்யூ மட்டும் எடுத்து அந்த நோவோட சேர்த்திடுவாரு, காட் இஸ் நவ் ஹியர் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அவருடைய கடவுள் புரிதல் வந்து அந்த சீன்ல என்னை ரொம்பவே வந்து வியக்க வச்சது. he is something different. இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம்லாம் அவ்வளோ ஃபன் எலிமெண்ட் இருக்கும். அதை பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒருத்தர் வந்து இந்த அளவு வந்து காமெடியா எழுத முடியுமாங்கிறது இட் வாஸ் சோ சர்ப்ரைஸ் ஃபார் மீ. ஸோ இந்த படங்கள்லாம் இவருடைய ஃபில்மோகிராஃபி, இவ்வளோ நல்ல ஃபில்மோகிராஃபி வச்சிருக்காரு. ஆனா பலரும் அவரை பத்தி நிறைய இடங்கள்ல பேசுறதே இல்லை. இப்போ அவருடைய போட் திரைப்படம் வருது, இப்ப நிறைய சோசியல் மீடியா வந்துருச்சு. முடிஞ்சா அவருடைய படங்களை ஒரு தடவை ரீவாச் பண்ணுங்க. ரீவாச் பண்ணி அதுல என்னெல்லாம் பேசியிருக்காரு பாருங்க, அவரோட ஃபன் எலிமெண்ட் ரசிங்க. இப்ப வரைக்கும் அந்த காமெடியெல்லாம் எதுவுமே வந்து பழசாகவே இல்லை, அவ்வளவும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. முடிஞ்சா நீங்க ரீவாச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அவருடைய போட் திரைப்படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அவரை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவருடைய படங்கள் நீங்க பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு அதுல ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.